ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நீ பிறந்த மாதம் அதை தொட்டு இன்றைய தினத்தில் நீ உள்வந்திருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கின்றேன், முழுமையாக கேட்டுக்கொள். இன்று நீ சந்திக்கின்ற, நீ அனுபவிக்கின்ற வலிகளும் வேதனைகளும் நாளை உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பலமாகவும் வலிமையாகவும் மாறக்கூடியது. இன்று நீ அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளும் துன்பங்களும் நாளை உன் வாழ்விற்கு மிகப்பெரிய இன்பங்களாக மாறக்கூடியது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் முன்னால் இருக்கின்ற சிலருடைய கேலிகளும் கிண்டல்களும் துரோகங்களும் காயங்களும் எல்லாமே நீ வெற்றி அடைந்த பின் எங்கே சென்றது என்று தெரியாமல் ஓடிவிடும். உன்னுடைய திறமைகள் எப்பொழுதும் அதிகமாக இருப்பதால் அதில் நீ கவனம் செலுத்தி அதை வெளிக்கொண்டு வர எப்பொழுதும் முயற்சித்தபடியே இருக்க வேண்டும். உனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது என் மூலமாக அதிகமாக கிடைக்கின்றது. வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து அவற்றை தள்ளி வைக்காமல், ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்த்து நீ முன்னேற பழக வேண்டும். நீ இது நாள் வரை என்னென்ன தவறுகள் செய்திருக்கின்றாய் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, நீ சிலர் முன் அமைதியாக இருக்கின்றாய், பணிந்து போகின்றாய் என்றால் அவர்களுக்கு அடிமையாகி விட்டாய் என்று அர்த்தமாகி விடாது. ஓரளவிற்கு மேல் பணியாமல் இரு. அவர்கள் எதை செய்த பொழுதிலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்காதபடி பார்த்துக்கொள். தவறு என்று ஒன்று சிலரிடம் இருந்தால் அவற்றை நீ ஒரு முறைக்கு இருமுறை எடுத்து சொல். கேட்கவில்லை என்றால் விட்டுவிடு. அவர்களை மாற்றுவதற்காக போராட வேண்டாம். தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய அளவிற்கு உனக்கு உரிமையை இருக்கும் அளவிற்கு நீ எப்பொழுதும் அவர்களிடம் நடந்து கொள் போதும். என் அன்பு குழந்தையே, பிறர் உனக்கு செய்த தவறுகளை துரோகங்களை நினைத்து வருந்தி கொண்டிருப்பதை இக்கணமே விட்டுவிடு. வருந்தி கொண்டிருப்பதால் வாழ்க்கையை நலமாக வாழ முடியாது. வருத்தங்களை விட்டு நடந்து முடிந்த நினைவுகளை எல்லாம் சற்று தள்ளி வைத்து விட்டு இனி நடக்கப் போகும் விஷயங்களில் கவனத்தை செலுத்தினால்தான் நலமான வாழ்க்கை என்பது கிடைக்கும். உன்னுடைய கஷ்ட காலத்திற்கும் சோக காலத்திற்கும் முடிவு வந்து விட்டது. நீ நினைத்த பல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. இனி நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஆச்சரியத்தின் மிகப்பெரிய உச்சத்தை ஏற்படுத்தும். எப்படி இதெல்லாம் நிகழ்ந்தது என்று உனக்குள் நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உன் வாழ்வை வந்து சேரும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் சோகத்தை கொடுத்துவிட்டு சென்ற உறவுகள் நிகழ்வுகள் அனைத்தும் இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் இன்பத்தை கொடுக்க வந்திருக்கின்றது. இனி நீ என்ன செய்ய போகின்றாய் என்பதில் கவனம் செலுத்து. இன்றைய நாளில் என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதை கவனி. உன்னுடைய வாழ்விற்கு அது உபயோகமானதாக இருக்குமா என்று பார். தேவையற்ற விஷயங்களை நாட்டம் செலுத்துவதை விட்டுவிட்டு தேவையான விஷயங்களில் கவனம் செலுத்துவதை இன்றிலிருந்து தொடர்ந்து கொள். நல்லதே நடக்கும்.